புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அப்பா எதை செஞ்சா நன்மைக்கு தான் செய்வாருன்றத புரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அநேக நேரத்துல நம்ம அப்பா மேல கோவப்பட்டுறோம். அப்படி கோவப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம், அநேக நேரத்துல ஆண்டவரை விட்டு விலகி போயிடுறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனையை அனுமதிக்கிறாருன்னா அது எதுக்காக அனுமதிக்கிறாருன்னா நாம் இன்னும் அதுல ஸ்திரப்பட்டு இன்னும் அவருக்குள்ள அதிகமாக நம்ம வரப்போறோம், இன்னும் அதிகமாக நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக தான் தேவன் நம்மளை அந்த சோதனைக்கு உட்படுத்துறாரு. யோபை பார்த்தோம்னா ஒண்ணுமே இல்லாம முகாந்திரமே இல்லாம யோபு சோதிக்கப்படும் பொழுது யோபு யோசிச்சிருக்கலாம்ல, ஏன் ஆண்டவரே நான் உங்களுக்கு அந்த பாவம் செஞ்சேன்னா. ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட பேச தன்னுடைய வாயினால் தன்னுடைய நாவினால் என்ன பண்ண தேவனை தூஷணம் பண்ணவே இல்லை. அப்ப எதுக்கு இந்த மாதிரி பண்ண வைக்கிறாருன்னா ஆண்டவர் ஒருத்தரை உயர்த்துறதுக்காக தான். அநேக நேரத்துல நாம் அவர் என்ன பண்ணிடுறோம்னா புரிஞ்சுக்கிறது இல்லாம அப்பா நமக்கு ஒரு விஷயத்த அனுமதிக்கும் போது அப்பா ஏன் இதை அனுமதிச்சிருக்காரு அப்படின்னு